நெல்லை மற்றும் தென்காசியில் நிகழ்ந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்த ட்ரோன் காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த ட்ரோன் காட்சி எப்படி வெளியாகியிருக்கிறது? யார் வெளியிட்டார்கள்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இருக்கக்கூடிய நெட்டூர் மாதா கோவில் தெருவில் நேற்றைய தினம் வாலிபர் ஒருவருக்கு திருமணம் நடைபெற்றது. இதற்காக நேற்று முன்தினம் நள்ளிரவு மணமகனின் வீட்டின் அருகே பேனர் வைத்த போது அங்கு கஞ்சா போதையில் வந்த வாலிபர் ஒருவருடன் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஊர் பெரியவர்கள் சேர்ந்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்று திருமண விழா நடந்த நிலையில் மாலை நேரத்தில் மணமகன் வீட்டின் தெருவில் 3 மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்த சுமார் 9 பேர் கொண்ட போதை கும்பல் அரிவாள்களுடன் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் திருமண வீட்டின் அருகே கூடியிருந்த பொதுமக்களை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இதில் இந்த வழக்கில் தற்பொழுது வரை இன்று காலை வரை 7 பேரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கூடுதலாக ஒருவரை கைது செய்து இந்த வழக்கில் மொத்தம் 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இதுல 3 சிறுவர்களும் உள்ளடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணில் கண்ட பொதுமக்கள் அனைவரையுமே சரமாரியாக அரிவாளால் வெட்டி அந்த போதை கும்பல் குறித்து தற்பொழுது நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிப்படை போலீசார் மிக தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் பிளேட் இல்லாத 4 இருசக்கர வாகனங்களில் போதை கும்பல்கள் ஊருக்குள் வந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் 9 பேர் கொண்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நேற்று போதை கும்பலின் அட்டகாசத்தால் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய பொதுமக்களில் பலர் தென்காசி அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு சிலர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் கண்ணில் கண்ட பொதுமக்கள் மீது சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகாயத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறிய கிராமத்திற்குள் சென்று காட்டு பகுதியில் பதுங்கியிருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த ட்ரோன் காட்சிகள் தென்காசி மாவட்டத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நேற்று ஆலங்குளம் பகுதியில கண்ணில் கண்ட பொதுமக்களை எல்லாம் அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகாயத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகள், அதாவது இந்த போதை கும்பல் உகந்தான்பட்டி மற்றும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அருகே இருக்கக்கூடிய மதவக்குறிச்சி கிராமங்களில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் போய் பதுங்கி இருந்திருக்கிறாங்க. இது குறித்து தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து பல இடங்கள் மூலம் குற்றவாளிகள் யாரேனும் காட்டு பகுதியில் பதுங்கியிருக்கிறார்களா என்ற சோதனையில போலீசார் ஈடுபட்ட போது அந்த காட்டு பகுதியில 2 இளஞ்சிறார்கள், அதாவது நேற்றைய தினம் பொதுமக்கள் மீது சரமாரியாக வெட்டிய தாக்குதல் ஏற்படுத்திய ஒரு சிறுவர்கள் மற்றும் மற்றொரு குற்றவாளியான 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அந்த ட்ரோன் காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு பதற்றமான சூழல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக நாங்குநேரி பகுதியிலும் நடைபெற்றது. தற்போது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியிலும் கண்ணில் கண்ட பொதுமக்கள் மீது எல்லாம் போதை கும்பலின் அட்டகாசமானது தற்போது தலைதூக்க துவங்கியிருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது வரை நெல்லை சரகத்திற்கு புதியதாக டிஐஜி பொறுப்பேற்காமல் இருப்பதும் இந்த குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு ஒரு காரணமாகவே பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது வரை இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்திருக்கப்படக்கூடிய நிலையில் போலீசார் தரப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் காட்சி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.